வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஹேர் டை தான் பார்க்க போறோங்க. இந்த அருமையான ஹேர் டைய நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஹேர் டை அப்ளை பண்ணா போதும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாத்தையுமே நல்ல கருமையா மாத்தி பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு கருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே நல்ல ஒரு கருமையான கலரை கொடுக்கும். அதே டைம்ல நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருஞ்சீரகத்துல செய்யற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் ரொம்ப நல்ல காடு மாதிரி அடர்த்தியா வளருங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதோட கிளிப்பை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க, கருஞ்சீரகத்தோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத. இந்த ஹேர் டை செய்யறதுக்கு நான் இந்த கருஞ்சீரகத்தை 2 டீஸ்பூன் அளவு எடுத்து இந்த சுருள் பட்டை ஒன்று எடுத்திருக்கேன். நான் இந்த சுருள் பட்டை நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும். இதை நம்ம ஹேர் டை ஒரு கருமையான ஹேர் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கிறது. நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஆகும். 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பொடியை சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி நல்ல ஒரு கருமையான நிறத்துக்கு வரும். அதே டைம்ல நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் இந்த மருதாணி பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பொடியை நீங்க சேர்க்கும் போது உங்களுடைய ஹேர் growth ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி இலையோட பொடியை நான் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேரை நல்ல ஒரு கலருக்கு கொண்டு வரும், கருமையான கலருக்கு கொண்டு வரும். இந்த ஹேர் டைக்கு இந்த கரிசலாங்கண்ணியும் ஒரு சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கருப்பாக ஆகிற வரைக்குமே வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்டுகளை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஹேர் டையும் நம்மளுடைய முடியை நல்ல கருமை நிறமாக மாற்றும். சேர்த்த வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, பட்டை இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு கருமையாக இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு வறுத்து எடுத்துட்டோம். இதை அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எப்படினாலுமே கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு வேணும் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாமே அப்படியே கருமையாக மாறிடும். அதே டைமில் இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்குங்க. காடு மாதிரி முடி வளரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான பொருட்களை தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ஆல்ரெடி நான் ஹேர் டை ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மண்டேலேருந்து எல்லாருக்குமே நான் அனுப்ப போகிறேன். ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரு. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்க்கு தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பவுட்ரை இதில் சேர்த்துடலாம். நம்ம அவுரிப்பொடி 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். மருதாணி 1 டீஸ்பூன் சேர்த்தோம். அவுரிப்பொடி 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூனுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். அவுரிப்பொடி தான் நிறையா சேர்க்கணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த பொருளை சேர்க்கும்போது நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு நிறம் வருங்க, கருமையான நிறம் வரும். காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த காஃபி பவுடர் நான் சன்ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன இன்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இருக்கக்கூடாது பாருங்க.
இதில் நம்ம டீ டிகாஷன் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம செம்பருத்தி இலை இதெல்லாம் போட்டு ஏதாவது டிகாஷன் வச்சுருந்தாலும் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் வரும், நல்ல கருமையான நிறம் வரும். இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஒரு 2 hours வச்சுருங்க, மூடி வச்சிடலாம். நான் அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா ரொம்பவே நல்லா கருமையாக ஆயிடுச்சு. என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இந்த நேச்சுரலான ஹேர் டையை நீங்கள் 6 மாதத்துக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான கருமையாக மாறிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இது. இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலராக மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை மாதத்துக்கு 2 வாட்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வெள்ளை முடி அப்படின்ற பிரச்சனையே இருக்காதுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் 6 மாதத்துக்கு 1 வாட்டி நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது. இதை நான் ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour தலையில வச்சீங்கன்னா போதுங்க. முடி முழுதுமே நம்மளுக்கு இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour 1/2 மணி நேரம் தலையில வச்சிருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே கருமையா மாறிடும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டைல நம்ம சேர்த்திருக்க இன்கிரிடியன்ட் எல்லாமே நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் தாங்க. ஸோ நீங்க பயப்படாம இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் டைல நம்ம எந்த விதமான கெமிக்கலும் நம்ம சேர்க்கல. ஸோ நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. முடி பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா காடு மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இது. இதை நீங்க 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறமா நீங்க 6 மாசத்துக்கு 1 வாட்டி நீங்க யூஸ் பண்ணாலே போதும், உங்களுடைய முடி முழுதுமே நல்ல கருமையா எப்பயுமே இருக்கும். இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் டை தான். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு 1/2 hour கழிச்சு நீங்க நார்மல் வாஷ் பண்ணுங்க. இதோட நீங்க வந்து ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க நல்லா ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க ஷாம்புல வாஷ் பண்ணுங்க. அப்பதான் ஹேர் டை வந்து போகாம உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஹேர்ல அப்படியே கருமத்தன்மை இருக்கும். வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டை வந்து நம்ம 6 மாசத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்க 6 மாசத்துக்கு